வாட்டர் கம்மியாக குடிச்சிட்டு சால்ட்டும் அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கிட்னி ஸ்டோனை பற்றி தான் கைஸ். கிட்னி ஸ்டோன்னா என்னன்னு தெரியுமா? ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுன்னு தெரியுமா? அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம யூரின்ல சில மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கல் மாதிரி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகி அதுதான் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா யூரின் மூலமாவே நார்மலாக வெளில வந்துடும். ஸோ அது பெருசாக இருந்துச்சுன்னா யூரின் போகிறப்ப அந்த ஏரியாவை பிளாக் பண்ணிடும். ஓகே, இப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தால் என்னென்னலாம் சிம்டம் இருக்கும் தெரியுமா? பெயின் இருக்கும், அப்டமினல் பெயின், பேக் பெயின், சைட் பெயின் இருக்கும். ஓகேவா? தென் வந்து லோயர் பெயின், இந்த இடத்துல பெயின் இருக்கும், இங்கிருந்து கிராயின் ரீஜன் வரைக்கும் பெயின் இருக்கும். யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கும், யூரின் போறப்ப பிளட் கூட நீங்க பார்க்கலாம், சம்டைம் பிளட் கூட இருக்கும். இதெல்லாம் போக உங்களுக்கு ஃபீவர் வரலாம், சில்னஸ், பாடி சில்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து நாசியா அண்ட் வாமிட் வர சென்சேஷனும் இருக்கும், சம்டைம் வாமிட்டும் வரலாம். கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்னென்ன டெஸ்ட்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் எடுப்பாங்க, அது போக சிடி ஸ்கேன். இது மூலமா தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கான்றது. சரிப்பா, எனக்கு இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கு, அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் எங்க இருக்கு, லொகேஷன் அண்ட் சைஸ், இதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். கிட்னி ஸ்டோன் சின்னதாக இருந்துச்சுன்னா நார்மலாக யூரின் மூலமாவே கொண்டு வரலாம், சம் மெடிசன்ஸ் கொடுத்து அது மூலமாவே வெளில கொண்டு வந்துடலாம். பட் கிட்னி ஸ்டோன் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூரின் போகிற இடத்த பிளாக் பண்ணும். ஸோ அப்போ சர்ஜரி தேவைப்படும். கண்டிப்பாக சர்ஜரி பண்ணால் மட்டும் தான் கொஞ்சம் ரிமூவ் பண்ண முடியும். டாக்டரோட அட்வைஸ் படி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்னி ஸ்டோன் வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கணும் கைஸ். அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர், 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தென் வந்து சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும். சால்ட் ஃபுட் ஐட்டம்லாம் நான் என்ன மெயினாக சொல்கிறேன் பாருங்க. இந்த ஊறுகாய் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சிப்ஸ் ஐட்டம், பேக்கடு சிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கோக், பெப்சி, ஃபேண்டா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கணும். தென் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்லேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம்.